ஹாய் ஜிப்சி ஃபேமிலி, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதின்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சாச்சு. வீட்டில் சமையல் செஞ்சுட்ருக்காங்க. நம்ம சமையலுக்கெல்லாம் தேவையான ஹெல்ப் பண்ணிவிட்டு காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அது பாப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் வந்தேன். 1ஆம் தேதி 2ஆம் தேதி அக்டோபர் 1 வந்து ஆயுத பூஜைக்கு லீவு எங்கள் கம்பெனியில். 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி லீவு. 2 நாள் லீவ் வருது. ஏதாவது ஒரு நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் போகலாம், நல்ல ஒரு அட்வென்ச்சராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்கோம். எங்கள் மிஸ்ஸஸை கூப்பிட்டா அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து எனக்கு வேலை இருக்குது, இன்னும் நிறைய வீட்டிலலாம் க்ளீன் பண்ணணும், நிறைய இருக்குது. ஏன்னா பாப்பாவுக்கு பர்த்டே வரப்போகுது, 23 பர்த்டே வரப்போகுது, அப்புறம் கிறிஸ்மஸ் வரப்போகுது. இப்போ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், அதனால் முடியாது அப்படின்ட்டாங்க. போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா எனக்கு கம்பெனி யாரும் இல்லை, ஏன்னா கம்பெனின்னு இல்லாமல் நம்ம தனியாக போகிறது எப்படி ஒரு மாதிரி இருக்குது. நான் போகிறேன், தனியாக போவேன். இருந்தாலும் வந்து யாராவது நமக்கு வந்து நல்ல பார்ட்னர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு அட்வென்ச்சரில் பசங்க நல்லாயிருக்கும். யாராவது வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் வர்றதுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா வந்து சேனலில் நம்மளோட நம்பர் இருக்குது, என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். போகிறதுனா போகலாம். எங்கன்னு சொல்லுங்கள், உங்களோட சஜஷன் சொல்லுங்கள், நம்ம போவோம். நான் வந்து ஒரு 2-3 இடம் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன பண்ண முடியும், கொல்லிமலை தான் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் ஒரு ஆப்ஷனில் இருக்குது. அந்த 2 நாள் இருக்குல்ல டைமு, அந்த 2 நாள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, அதே போல் ஜோலார்பேட்டில் நம்ம பிரதர் ஒருத்தர் ஃப்ரெண்டு கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஜோலார்பேட்டை வந்து ஏலகிரி வந்து ட்ரெக் பண்ணலாம், அப்படியே கால்நடையாக ஏறலாம், மேலே வரைக்கும் ட்ரெக்கிங் அட்வென்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரை கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அவர் ஓகே போகலாம் பிரதர்னு சொன்னார்னா தேவையானதெல்லாம் வாங்கிட்டு, தேவையானதெல்லாம் ஒன்றும் இல்லை, திங்கிறதுக்கு தான், ப்ளஸ் தண்ணி, கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ். ஏன்னா கீழேருந்து மேலே வரையும் போனோம், நிறைய ஆபத்தான விலங்குகளாக இருக்கும், நிறைய தெரியும் இல்லைங்களா. மேலே அவ்வளோ பெரிய காடு, அது மேலேருந்து கீழேருந்து மேலே வரையும் ட்ரெக் பண்ணி நடந்து போகணும், பல கிலோமீட்டர் இருக்கும் நடந்து போகணும். அது உள்ள என்ன பாம்புகள் இருக்கும், எல்லாமே இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் நார்மலாக வெறும் கால்லையோ இல்லை செப்பல்லையோ போக முடியாது, ஒரு ஷூ, நல்ல ட்ரெக்கிங் ஷூ இருக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இன்கேஸ் அவர் போகிறதுனா அதில் போகலாம், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப நாளாக நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஏலகிரியை வந்து நான் வந்து ட்ரெக் பண்ணி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எனக்கு கால்நடையாகவே ஏறணும். ஏலகிரி பார்த்தீங்கன்னா 3800 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட, மீட்ரு. அது ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் அந்த எவ்வளோ சேலஞ்ச் இருக்கோ அந்தளவுக்கு அது அட்வென்ச்சரஸாக இருக்கும். அந்த ஒரு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி செலுமிச்சேனுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நீர்வீழ்ச்சி தேறி ஒரு பயணம் போயிட்டு, வீரணமலை அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ஒரு ஊரில் அங்கே போயிட்டு ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறோன்ட்டு, அந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணி இல்லாமல் ஒரு வீடியோ போட்டு வந்திருப்பேன். சும்மா ஒரு ட்ரெக்கிங் அட்வென்ச்சர் மட்டும் பண்ணிவிட்டு அந்த நீர்வீழ்ச்சிக்கிட்ட அந்த இருக்கிற அந்த காட்டு பகுதியில் பண்ணிட்டு வந்திருப்பேன். இப்போது அதில் பயங்கரமாக தண்ணி வருதான், பயங்கரமாக தண்ணி சூப்பராக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்சால் பை சான்ஸ் அது வாய்ப்பு இருந்தால் அதை போயிட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து வீடியோ எடுத்து போடுவோம். நல்லா நீர்வீழ்ச்சியில் பயங்கரமாக தண்ணி வந்துட்டுருக்குன்னாங்க. போன மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஹெவியான வெள்ளம், காட்டாத்து வெள்ளம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து எங்கள் மிஸ்ஸஸ் அலோவ் பண்ணல, இப்போல்லாம் தேவையே இல்லை, ரொம்ப ஆபத்தாக இருக்கான், நிறைய பேர் 1-2 பேர் தவறி சொன்னாங்க. அதனால் அப்போ போகல. ஏன்னா அப்பயே போயிருந்துக்கலாம். எனக்கு அதெல்லாம் பொறுப்பாற்றத்தில் நம்ம அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம், கொஞ்சம் நம்ம சேஃப்டியில் நம்ம இருப்போம். இருந்தாலும் கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு போயிடுறதா. யாருமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. நம்மளும் வந்து எத்தனையோ வாட்டி சறுக்கும். போன வீடியோவில் பார்த்தீங்களா, ஜவாது மலையில் விழுந்துட்டு இல்லை, ஒரு கல் இதாயிடுச்சு. அந்த ஜீன்ஸ் நான் வேறு பெல்ட் போட்டுன்னு போகலாம், அன்றைக்கி மறந்துட்டு அவசரமாக ட்ரெயின் டைம் வச்சு பெல்ட்டை விட்டு போயிட்டேன். பார்த்தா கொஞ்சம் லோவாக இருந்துச்சு ஜீன்ஸு, லோ ஹிப்பில். தாவணும் மருங்க, கொஞ்சம் தாவ வேண்டி இருக்கு. நடுவில் ஒரு சின்ன ஒரு ட்ரென்ச் மாதிரி இருந்துச்சு, காவா மாதிரி. தாவி அந்த பக்கம் போய் அந்த மரத்து மேலே ஏறணும். நான் என்ன பண்ணேன்னா, தாவ வரும்போது ஒரு இப்படி ஒரு 45 டிகிரிஸில் ஒரு பாறை இருந்துச்சு, அதுக்கு மேலே காலை வச்சுக்கணும். எனக்கு அந்த இன்க்ளைண்டாக கால் வைக்கிறதெல்லாம் ஓகே, பழகிறது தான். ஆனால் அது மேலே ஒரு கூழாங்கல் மாதிரி ஒன்று இருந்துச்சு, கரெக்டாக அது மேலே காலை வச்சு பாருங்க, விழுந்துட்டு அப்படியே வலிக்குச்சு. கேமரா கையில் செல்ஃபி ஸ்டிக்கோட அப்படியே விழுந்துட்டேன். நல்ல வேலை கேமராவை பிடிச்சிக்கிட்டேன், கீழே தரையில் படாமல் பிடிச்சிக்கிட்டேன், அப்புறம் எந்திரிச்சு போயிட்டேன். அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் அடிசாக இருக்கும். அதனால எங்கள் மிஸ்ஸஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே போகல. நம்ம அந்த செலுமிச்சேனு ஃப்ரெண்ட்லி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து போகணும்னு நினச்சி அதுவும் போகல. முடிஞ்சு அதை போவோம். எங்கே போவோம்னு சொல்லிட்டு காலையில் சொல்லுங்கள். அவ்வளோதான், ஆஃபீஸ் ரெடியாக போக போகிறேன். சாயந்தரம் வந்து நம்ம வந்து
ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் வந்துச்சுன்னா இன்கேஸ் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பார்த்து நம்ம போவோம், ஒரு குரூப்பாக போவோம். யாராவது விருப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம போவோம். எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், நம்ம போவோம். ஓகேவா? நன்றி, பாய்.